திருவண்ணாமலையில் ஓடும் அரசு பேருந்தில் இளைஞருக்கு சரமாரியாக அரிவாள் விட்டு விழுந்திருக்கிறது. அந்த பதைக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். எங்களுடைய இணைகிறார் எமது செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், வணக்கம். இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது, என்ன காரணத்திற்காக இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது, முழு விவரம்? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் தாலுகா ஆனானந்தல் மதுராம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் 26 வயதான சிவசங்கர். இவர் திருப்பூரில் கோழிப்பண்ணையில் வேலை செய்து வருகிறார். திருவண்ணாமலையில் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து சிவசங்கர் திருப்பூர் பேருந்தில் ஏறியதாகவும், திருவண்ணாமலையிலிருந்து தன்றாம்பட்டு வழியாக திருப்பூர் செல்லக்கூடிய அந்த பேருந்து தன்றாம்பட்டு தாலுகா தன்றாம்பட்டு அடுத்த மோட்டூர் கிராமத்தை தாண்டி புற்றுக்கோவில் இடம் பேருந்து நின்றதாக சொல்லப்படுகிறது. அப்போது பேருந்தின் நடத்துனர் அந்த புற்றுக்கோவிலில் கற்பூரம் ஏற்றிவிட்டு வழக்கமாக செல்வது வழக்கமாம். அந்த இடத்தில் பேருந்து நிற்கும் போது அந்த பேருந்தில் இருந்த மேலும் 5 நபர்கள் அந்த சிவசங்கரை தரமாரியாக அரிவாளால் வெட்டியதாக சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்து சிவசங்கரை 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேலும் பார்த்தோம் என்றால் இந்த சம்பவம் குறித்து அந்த அருகில் இருந்த பேருந்தில் இருந்தவர்கள் ஓட்டம் பிடித்திருக்கின்றனர். அந்த பகுதியே ஒரு பதற்றமான சூழ்நிலையாக காணப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் அந்த பகுதி ஒரு காடு போல் இருக்கக்கூடிய பகுதியாகும். அந்த பகுதியில் இந்த சம்பவம் பெரும் ஒரு அதிர்ச்சியையும் பேரதிர்வுகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து தன்றாம்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் சிவசங்கர் ஏற்கனவே ஒரு பெண்ணோட தொடர்பு இருந்ததாகவும், கள்ளக்காதல் இருந்ததாகவும், அதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்ற ஒரு கோணத்தில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பார்த்தோம் என்றால் சிவசங்கர் நேற்று நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு வழக்கு ஒன்றில் ஆஜராவதற்காக வந்ததாகவும், அந்த நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு மீண்டும் திருப்பூர் செல்லும் போது இந்த சம்பவம் பெற்றதாக சொல்லப்படுகிறது. போலீசார் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் 5 பேர் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தப்பி ஓடிய 5 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு போலீசாரின் விசாரணையின் முடிவில் என்ன தகவல்கள் வெளிவருகிறது, இந்த சம்பவத்திற்கான முக்கிய காரணங்கள் என்ன, பின்னணியில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் குறித்து முழுமையாக தகவல்கள் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி.